கொண்டிருக்கிறது. அவருடைய உள்ளம் இருக்கிறது இறைவனுக்கு ஆசனம், அது தூய உள்ளம். சூஃபியாக்களுடைய அம்சத்தில் மன தூய்மை முக்கியம். 4 அம்சங்களை 4 கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன். உள தூய்மை, அதை போல இறைக்காதல், உள தூய்மை, தூய மெஞ்ஞானம், துறவு. இந்த 4 அம்சங்களும் சூஃபியாக்களின் இலக்கணமாக தென்படுகின்றன. அதில் துறவரம் குறித்து நாம் சொன்னோம். துறவரத்திலே வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டலாம். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்த் நாட்டினுடைய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, கொடிகட்டி பறந்த அந்த கோலோச்சிய மன்னனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவர் ஒரு நாள் உப்பரிகையை உலா வந்து கொண்டிருக்கிறார். வலது நாட்டினுடைய பாதுஷா தன்னுடைய ஒய்யார மாளிகை உச்சத்திலே உயர் வந்த நேரத்தில் அவர் சாலை ஓரத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு ஏழை பக்கிரி காய்ந்த ரொட்டியை உப்பு தண்ணீரிலே சாப்பிட்டு சுவையாக உண்டு கைகளை தலையணையாக கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆனந்தமாக தூங்குகிற காட்சியை அரியாசனத்தின் அதிபதி பார்க்கிறார். நாம் ஒய்யார மாளிகையில் இருக்கிறோம், உறக்கமில்லை. அவர் சாலை ஓரத்தில் மரத்தடி நிழலில் நிம்மதியாக தூங்குகிறார். வாய்க்கு ருசியான உணவுகள் நமக்கு வாய்க்கப்பட்டன, ஆனால் அவற்றை அழுந்துவதற்கான மன நிம்மதி இல்லை. அவர் காய்ந்த ரொட்டி துண்டை உப்பு நெய்யிலே சாப்பிட்டு சுவைத்து சாப்பிடுகிறார். அவரை அழைத்து கேட்கிறார், பக்கிரி வேடத்தில் இருக்கும் பரம ஏழையாக இருக்கிறது, எனக்கு இல்லாத நிம்மதியை எப்படி பெற்றீர்? பக்கீராக நீங்கள் நிம்மதியோடு வாழ்கிறீர், நிம்மதியாக தூங்குகிறீர், நிம்மதியாக உண்டு உறங்குகிறீர். நான் பாதுஷா, எனக்கு நிம்மதி இல்லையே என்று கேட்டபோது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வை எண்ணி பார்ப்பதால் இதயங்கள் சாந்தி வரும் எனும் அந்த வேத வசனத்தின் விளக்கத்தில் அல்லாஹ் என் உள்ளத்திலே இருக்கிற காரணத்தினால் நிம்மதியாக வாழ்கிறேன் என்று அந்த சூஃபி மகான் சொல்லி காட்டியவுடன் சுல்தானாக இருந்த வலது நாட்டினுடைய அதிபதி ஒரு முடிவுக்கு வருகிறார். தரத்துல் ஹல்க குர்ரம் ஃபீ ரிவாக்க வ ஐதம்துல் இயாலி கை அராக்க. இறைவா, அந்த சூஃபி ஞானியிடத்தில் நான் ஞானத்தை பெற்றுக் கொண்டேன், வாழ்க்கையின் பாடத்தை புரிந்து கொண்டேன். தரத்துல் ஹல்க குர்ரம் ஃபீ ரிவாக்க, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி உலகம் முழுவதையும் நான் துறந்து விட்டேன். என் குழந்தைகளை அனாதையாக்கிவிட்டு உன்னுடைய தரிசனத்துக்காக நான் தவம் கிடக்கிறேன் என்ற கருத்திலே புறப்பட்டார்கள். வலது நாட்டு பாதுஷா அரியாசனத்தை துறந்தார்கள். அரியாசனத்தை துறந்துவிட்டு கானக வாசகத்தை வனவாசத்துக்கு தொடர்ந்தார்கள். அந்த நேரத்திலே தேடி வருகிறார்கள் அரண்மனை ஆட்கள், அரண்மனையிலே சேவர்கள். நேற்று வரையிலும் செங்கோலிய மன்னர் இன்றைக்கு செங்கோலை தூங்கிவிட்டு சேவகர்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு வனவாசம் மேற்கொள்கின்ற காட்சிகளை எல்லோரும் பார்க்கிறார்கள். சேவர்கள் பின்னால் துரத்தி செல்கிறார்கள். அங்கே ஒரு காட்சி, ஆற்றங்கரை ஓரத்திலே வலது நாட்டுடைய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தன் கிழிந்து போன ஆடைகளை தைத்துக் கொண்டிருக்கிறார். நேற்று வரையிலும் கண்ணை கவரக்கூடிய வண்ண ஆடைகளை அணிந்து வசீகரமாக காட்சியளித்த ஒரு பாதுஷா இன்றைக்கு கந்தல் ஆடைகளோடு உலாவுகிறார். கந்தல் ஆடைகளோடு கிழிந்த ஆடையை கைப்பதற்காக ஊசியை எடுத்து கைக்கிற நேரத்தில் தவறி ஊசி ஆற்றிலே விடுகிறது. ஆற்றில் வந்த ஊசியை எடுப்பதற்கு முன்னால் ஆற்றிலே கிடக்கின்ற மீன்கள் தவறு அழகுகளில் அந்த ஊசியை கொண்டு வந்து வைக்கிற வரலாற்று நிகழ்ச்சியை பார்த்து சொன்னால், நேற்று வரையிலும் நான் சுல்தானாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தேன், சொகுசான வாழ்க்கையோடு அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே எனக்கு குற்றேவல் செய்வதற்காக உங்களை போன்ற மனிதர்கள் இருந்தார்கள். இதோ நான் பார்க்கிறேன், அனைத்தையும் துறந்துவிட்டு இறைவனுக்காக நான் துறந்து வந்த பிறகு எனக்கு நான் ஒரு சூஃபியிடத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தினால் சுகமான வாழ்க்கையை துறந்து வந்த பிறகு கடலிலே வாழக்கூடிய ஆற்றிலே வாழும் மீன்கள் கூட என்னுடைய ஆணைக்கு காத்திருக்கின்றன. எனக்கு தவறவிட்ட ஊசியை தமிழ் அழகினால் ஏந்தி வந்து நிற்கின்றன என்று சொல்லி காட்டினார். இப்படி ஒரு மன்னர், ஒரு மன்னாதி மன்னர் தன் மகுடத்தை துறந்து தன் ஆசனத்தை துறந்து துறவு மேற்கொள்வதற்கு ஒரு மரத்தடி நிலையிலே இருந்த சூஃபி மகானுடைய போதனை ஒரு காரணம். எத்தனையோ பாதுஷாக்களை எல்லாம் பக்கீர்களாக வந்தவர்கள் மனம் மாற்றி இருக்கிறார்கள். உதாரணமாக நமது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணிலே, இலங்கை மண்ணிலே இஸ்லாமிய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் ஒருவர் சற்குணம் குடிகொண்ட ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஒப்பற்ற மகானுடைய அந்த பணியை நினைத்து பாருங்கள். தஞ்சை மன்னர் அவருடைய வருகைக்காக காத்து கிடந்தாரே, அவர் என்ன தஞ்சை தரணியை ஆண்டு வந்த மன்னாதி மன்னரா? இல்லை. பாதுஷாக்கள், தஞ்சையின் பாதுஷாக்கள் பாதம் பணிந்த நிலையிலே இருந்தவர்கள் பக்தீர்களாக உலா வந்தார்கள். தஞ்சை தரணியில் தமிழகம் முழுவதும் சத்தியமாக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள்.
தஆலா இப்படி இறைவனுடைய பணியிலே ஈடுபட்டு இறைவனை இதயத்தை நிரப்பி மார்க்க பிரச்சாரத்தை தான் தன் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர்கள் சூஃபியாக்கள். அவருடைய மனதிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்படி இருந்தது பாருங்கள். அவருடைய எண்ணமெல்லாம் அல்லாஹ் தருகிற சொர்க்கத்தின் ஆசையோ, அல்லாஹ் நரகத்தை தந்து விடுவான் என்ற அச்சமோ இல்லாமல் அல்லாஹ்வையே இதயத்தில் நிறுத்தி கொண்டு வாழ்ந்தவர்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறேன். பெண்கள் வரிசையிலே சூஃபி ஞானி ஹஜ்ரத் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா எனும் அம்மையார், இறைநேச செல்வியார். அந்த அருமை இறைநேச செல்வி அவர்களுடைய பிரார்த்தனை வித்தியாசமான பிரார்த்தனை. எப்படி கேட்டார்கள் தெரியுமா? இறைவா, நான் உன்னை வணங்குகிறேன். எதற்காக வணங்குகிறேன்? நீ எனக்கு சொர்க்கம் தருவாய் என்று ஆசைக்காக நான் உன்னை வணங்கவில்லை. நீ எனக்கு சொர்க்கத்தை தருவாய் என்று இந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு வணங்கக்கூடியவன் அல்ல நான், வணங்கக்கூடியவன் அல்ல நான். ஏன் அப்படி? நீ நாளைக்கு நான் உனக்கு அமல் செய்தால், உனக்கு இணங்கி வாழ்ந்தால், உன்னை வணங்கி வாழ்ந்தால், நீ எனக்கு சொர்க்கம் தருவாய் என்று நான் ஆசைப்பட்டு வணங்கினால் நான் ஒரு சுயநலக்காரி. ஏனென்றால் ஏதோ நான் அமல் செய்கிறேன், நீ எனக்கு சொர்க்கம் தருகிறாய். ஒரு சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு வணங்கக்கூடிய ஒரு சுயநலக்காரியாக நான் இருக்க விரும்பவில்லை. மாறாக உன்னை வணங்கவில்லை என்றால் நரகத்தில் என்னை தூக்கி போட்டு விடுவார் என்று அஞ்சியா உன்னை வணங்குகிறேன்? நிச்சயமாக இல்லை. அப்படி நரகத்துக்கு அஞ்சி உன்னை வணங்கக்கூடிய ஒரு கோழையும் அல்ல நான். எப்படி ஒரு சூஃபி மகானுடைய, ஒரு சூஃபி மாது சிரோமணியுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கிறது பாருங்கள். நாமெல்லாம் எப்படி கேட்போம்? இறைவா, எனக்கு சொர்க்கத்தை தா, நரகத்திலிருந்து என்னை காத்தருள். இது சாமானியனுடைய பிரார்த்தனை. சங்கைக்குரிய நாளாக்களுடைய பிரார்த்தனை, சுத்த பரிபூர்ண சூஃபியாக்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கிறது பாருங்கள். இறைவா, நீ தருகிற சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு வணங்குகிற அளவுக்கு நான் ஒரு சுயநலக்காரி அல்ல. நீ நரகத்தை தந்து விடுவாய் என்று அஞ்சி உன்னை வணங்குகிற அளவுக்கு நான் ஒரு கோழையும் அல்ல. எனக்கு இறைவா உன் சொர்க்கம் தேவையில்லை, உன் நரகத்தை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தேவை நீதான் தேவை, நீயே தேவை என்று அல்லாஹ்வை அடைவது தன் இலக்காக கொண்டவர்கள் இறைநேச செல்வர்கள், இறைநேச செல்வீர்கள், இறைவன் பெற்ற சூஃபி மகான்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அவருடைய பிரார்த்தனை எல்லாம் இப்படித்தான் இருக்கும். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிறைந்திருக்கிறான், உறைந்திருக்கிறான், ஒன்றி இருக்கிறான். அல்லாஹ்வோடு ஒன்றி போய் விடுகிறார்கள். ஒன்று, அவனோடு ஒன்று. ஒன்று என்பது வினை சொல்லா பெயர் சொல்லா. கேட்டு பார்த்தால் சின்னஞ்சிறுவர்கள் என்ன சொல்வார்கள்? சிறுவர்களுடைய அகராதியில் ஒன்று என்பது பெயர் சொல், ஒன்று. ஆனால் அது வினை சொல்லாக வருவது. ஒன்று, இறைவன் ஒன்று, நீ அவனோடு ஒன்று. எனவே அந்த ஒப்பற்ற இறைவனோடு ஒன்றி போன காரணத்தினால் அல்லாஹ்வுடைய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் நீக்கவன என்றிருக்கிறது. அதைத்தான் தவஞான மாமேதை தற்கலில் அடைந்து வாழும் மெஞ்ஞானே ஷேகுனா பீருசார் அவர்கள் இப்படி பாடுவார்கள். அஞ்சும் தெரியாமல் ஐவேரும் காணாமல் என் நெஞ்சனிலே இருக்கும் நித்தனே, நித்திய பரம்பொருளாம் இறைவா நீ எங்கே இருக்கிறாய்? அஞ்சும் தெரியாமல் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதலாகிய அஞ்சும் தெரியாமல் ஐவேரும் காணாமல், மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐவேரும் காணாமல் என் நெஞ்சத்திலே இருக்கிறே, நித்திய பரம்பொருளே நீ என் நெஞ்சத்திலே இருக்கிறாய் என்று இறைவனை நெஞ்சத்தில் வைத்து பாடுகிறார்கள். தக்கரையப்பா இப்படி பாடுகிறார் என்று சொன்னால் அதே பாணியில் தான் உமரப்பா சீரா புராணத்திலும் இப்படி சுட்டி காட்டுவார்கள். ஹக்கு சுப்ஹானஹு தஆலா, ஹக்கு அவன் மெய்ப்பொருள். அந்த ஹக்கை எப்படி காட்டுகிறார்கள் தெரியுமா? இப்படி காட்டுகிறார்கள். சிறந்த மெய்ப்பொருளே, அழிவிலா மணியே, தெரிந்து முக்காலம் உணர்ந்து துறந்தவர் இளையாசனத்தில் இருந்தவனே, இறைவா நீ சிறந்த மெய்ப்பொருளாக இருக்கிறாய், நீ மிகச் சிறப்பான ஹக்காக இருக்கிறாய். சிறந்த மெய்ப்பொருளே, அழிவிலா மணியே, அழிவில்லாத கையுமாக நித்திய ஜீவனாக இருக்கிறாய். சிறந்த மெய்ப்பொருளே, அழிவிலா மணியே, துறந்து உலகத்துடைய ஆசா பாசங்களை, சிறந்த மெய்ப்பொருளே, அழிவிலா மணியே, தெரிந்து முக்காலம் உணர்ந்து, இந்த முக்காலத்தையும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தை உணர்ந்து இறைவா நீ எங்கே இருக்கிறாய்? துறந்தவர் ஆசனத்தில் இருந்தவனே, உலகத்துடைய ஆசா பாசங்களை துறந்த இறைநேச செல்வனுடைய இதயத்தில் வீற்றிருப்பவனே என்று உமரப்பா இறைவனுடைய ஆசனத்தை நமக்கு காட்டுகிறார்கள். தக்கரை பீரப்பா அவன் நெஞ்சிலே அஞ்சும் தெரியாமல் ஐவேரும் காணாமல் நெஞ்சிலே இருக்கும் நித்தனை என்று அந்த நித்திய பொருள்களின் விலாசத்தை சொல்லி காட்டும் போது உமரப்பா அப்படித்தான் சொல்கிறார்கள். துறந்தவரது ஆசனத்தில் இருந்தவனே, குணங்குடியப்பா எண்ணெய்க்குள் எண்ணெயாக, அதாவது இதயத்துக்குள் கலந்திருக்கிறானே இறைவன் என்பது எண்ணற்ற பாடல்கள் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள். குணங்குடிப்பா என்ற அடிகளை
அதிகமாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி இறைவனை இதயத்தில் வைக்கின்ற வழிமார்கள் சூஃபியாக்கள் அந்த இதயத்தை சுத்தப்படுத்தியவர்களால் இறைவனை வைக்கிறார்கள். அவருடைய சுத்தம் இதயம் என்பது இச்சைகளுக்கு அப்பாற்பட்டது, ஆசைகளுக்கு அப்பாற்பட்டது, களங்கமற்ற புனித உள்ளம். புனித உள்ளம் புறம்போட்ட பொன்னை போல் இறங்குகின்ற உள்ளம். அந்த உள்ளம் இறங்கிய பிறகுதான் இறைவன் அங்கே பதிவாகிறான். அல்லாஹ் கூறுகிறான். யாருக்கு வெற்றி தெரியுமா? வெற்றி என்பது முதல்ல தஸ்கியத்து நஃப்ஸ், மன தூய்மை. இறைவனுடைய திக்ரின் மூலமாக ஞான வழிகளில் நாம் பார்க்கிறோம். திக்ருகள் நம்முடைய சங்கைக்குரிய சேகநாயகம் பாப்பா தாமத் பரக்காத் அவருடைய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஹக்கியத்துல் ஹக், சிறந்த மெய்ப்பொருள். ஹக்கியத்துல் காதிரியா, குதுபுல் அக்தாப் கௌசல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த தரீகாவில் அந்த ஹக்கியத்தினும் அந்த அகமிய ஞானத்தை அந்த மெய்ப்பொருளை உணர்கின்ற நிலையில் திக்ருகள் அதிகமாக மஜ்லிஸ்களை பார்க்கிறோம். இந்த திக்ருகள் அந்த திக்ருகளில் தான் அது அஃபலஹமன் தஸக்கா வல கரஸ்ம ரப்பி, தன் இறைவனை துதிப்பதற்கு முன்னால் அந்த இதயத்தை தூய்மைப்படுத்தி அந்த தஸ்கியத்து நஃப்ஸ் மகான்களுடைய கரங்களை பற்றி பிடிக்கின்ற நேரத்திலே அவர்கள் வாயிலாக நமக்கு தஸ்கியத்து நஃப்ஸ் எனப்படுகிற மன தூய்மை கிடைக்கிறது. மன தூய்மை கிடைத்து மனம் சுத்தமான பிறகு இறைவனை திக்ரு செய்வது. ஆக நாம் பார்க்கிறோம் தரீகாக்களுடைய அந்த அணுகுமுறையில் ஷேக்குடைய கரம் பற்றி சகவாசத்தை பற்றி பிடித்து அவரிடத்தில் தீட்சை வருகின்ற நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார்கள், உள்ளத்தை புறம்போடுகிறார்கள், உள்ளத்துடைய திருவை துடைக்கிறார்கள். அதற்கு பிறகு திக்ருகளை சொல்லித் தருகிறார்கள். எனவே திக்ரு எனப்படுகிற அந்த போதனைகள் அதை நாம் உச்சரிப்பதற்கு முன்னால் உள்ளம் தூய்மைப்படுத்த வேண்டும். அதுதான் அருள்மறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிற பாடம். சூஃபியாக்கள் அவ்வாறு தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். உள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்ப்போம். வரலாற்றிலே வழிமார்களை இப்படி ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக உதாரணம் சொல்கிறேன். சிலர் சொல்வார்கள் முஹீதீன் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர், இப்படி சொல்லலாமா? ஒரு கேள்வி தமிழகத்தில் சில நேரங்கள் எழுந்திருக்கிறது. அதுக்காக நான் சொன்ன விடையை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முஹீதீன் ஆண்டவர்கள் அல்லது முஹீதீன் ஆண்டகை, நாகூர் ஆண்டவர்கள், நாகூர் ஆண்டகை, ரிஃபாயி ஆண்டவர்கள், ரிஃபாயி ஆண்டகை என்று இறைநேச செல்வர்களில் ஆண்டவர்கள் ஆண்டகை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய அன்னை தமிழ் மொழியிலே அதற்கான அகராதி அதில் என்ன பொருளை தருகிறது என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஆண்டவர்கள் என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? ஆட்சி செய்தவர்கள் என்று பொருள். எதை ஆண்டவர்கள்? மண்ணை ஆண்டவர்கள் அல்ல, மனத்தை ஆண்டவர்கள். மண்ணை ஆண்டவர்கள் அல்ல, மனத்தை ஆண்டவர்கள். தன்னை ஆண்டவர்கள். மண்ணை ஆண்ட மண்ணாதி மன்னரெல்லாம் மண்ணுக்குள் மறைந்த பிறகு மக்கள் மனங்களை விட்டு மறைந்து விட்டார்கள். ஆனால் மாசில்லாத மாமணிகளாம் சூஃபியாக்கள், இறை நேச செல்வர்கள் மண்ணை ஆளாமல் தன் மனத்தை ஆண்ட காரணத்தினால் மக்கள் மனங்களிலே என்றைக்கும் நிறைந்திருக்கிறார்கள். எனவே எந்த சக்தியாலும் இறைநேசத்தினுடைய பசுமையான நினைவுகளை இதயத்திலிருந்து மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் மண்ணை